You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்கள் ஆத்துமா பலனடையும்படி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாமல், உங்கள் மேல் வைத்த திட்டம் தெய்வீக திட்டம் என்ன என்பதை புரிந்து வாழ தேவன் சில வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாய் ஒரு வார்த்தை கூறுகிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையே எல்லாருடைய வாழ்க்கையிலும். வயசானவங்கன்னா அவங்க வாழ்க்கையிலும் சொல்ல முடியாத கவலைகள். எல்லாருமே, குடும்பத்தோடு இருக்கிறவர்கள், வாலிப ஆண்கள் பெண்கள், சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், பொறுப்பில் இருக்கிறவர்கள், வசதி உள்ளவர்கள், வசதி இல்லாதவர்கள், எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். ஆனால் இன்னொரு குறைபாடு இருக்கும். ஒரு பக்கம் சமாதானம் போல காணப்படும், இருக்கிற சூழ்நிலைகள் மிகவும் தாக்குகின்ற ஒன்றாய் காணப்படும். அதனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இப்படி பிரச்சனைகள் வரும்போது மனுக்குலம் என்ன செய்கிறது? கடவுளை நொந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் மேலே வருத்தத்தை தெரிவிக்கிற ஒரு நிலைமை இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். உங்களை பலப்படுத்தவும், உங்களை தைரியப்படுத்தவும், உங்களுக்கு விடுதலை கொடுக்கவும், உங்களுக்கு அற்புதங்களை செய்யவும், உங்களுக்கு சமாதானம் கொடுக்கவும், உங்களுக்கு வழி திறக்கவும், உங்கள் வாழ்க்கையில் அவர் சித்தத்தை நிறைவேற்றவும், உங்களை மேன்மைப்படுத்தவும் ஆண்டவர் விரும்பிதான் அதற்கு என்ன செய்யணுங்கிற வழிமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் திரும்ப 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 தம்முடைய தாசர்கள் மூலம் ஆண்டவர் தமது வார்த்தைகளை கொண்டு உங்களோடு இடைபடுகிறார். பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதான் தேவனுடைய வார்த்தை. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாமல், சரி கவலைப்பட்டால் என்ன ஆகும்? ஒன்றுக்குன்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். என்னதான் வரட்டும், தலைக்கு மேலே வெள்ளம் வந்தால் கூடன்னு சொல்லுவாங்க. தலைக்கு மேலே எது வந்தாலும் சரி, சாத்தியக்கூறுகள் இல்லைதான், முடியாது தான். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைங்க, குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இதை பவுல் முக்கியமாக எழுதுகிறாரு. ஆண்டவர் இயேசுவை நம்பினவர்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையை படித்து வார்த்தையை கேட்பதோடு நின்றுடாமல் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. சரி, ஏன் கவலைப்படக்கூடாது? அப்போ என்ன ஆகும்? நீங்கள் கவலைப்பட்டால் என்னாகும் தெரியுமா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் ஒடுங்கி போகும். இந்த இருதயம் விடுதலையாய் மகிழ்ச்சியாய் இருக்க முடியாமல் மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுமா? படிக்கிறோம் பாருங்க, நீதிமொழிகள் 12:25, மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அவனை ஒடுக்கும். அப்போ இந்த கவலை எங்கே உருவாகிறது? இருதயத்தில். இருதயத்தில் தான் நல்லதும் வருது, இருதயத்தில் தான் கெட்டதும் வந்து தங்குறது. இப்படி வந்து தங்குறதினால் மனிதனுடைய இருதயத்தில் உள்ள கவலை, மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள கவலை வந்து தங்குகிறது. அப்போ அந்த கவலை வெளியே தள்ளாமல் இருக்கிறதுனால அது அவனை ஒடுக்கும். அப்போ அதுக்கு தான் நாம் என்ன சொல்கிறோம்? உள்ளத்தில் அந்த கவலை அந்த வேதனைகள் வராமல் இருக்கணும்னா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். சங்கீதம் 34:1, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை துதிக்கணும். வாயை திறந்து துதிக்க துதிக்க துதிக்க
இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கும்போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்போது எதிர்மாறான வார்த்தைகளை சொல்லாமல், கவலைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் தேவனை பார்த்து சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த கவலை என்னை ஆழ்த்துகிறது, இந்த பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்கிறது, நான் போராட்டத்தால் தாக்கப்படுகிறேன், விடுதலை பெற முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நாங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், எங்களுக்கு நீர் விடுதலை கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்க துதிக்க ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும், விடுதலையை பார்க்க முடியும். அப்போ கவலை என்ன செய்து தெரியுமா? இருதயத்தை கவலை ஒடுக்குகிறது. நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அதான் சொன்ன நல்ல வார்த்தை என்ன? கர்த்தரை துதித்தல். நல்ல வார்த்தை என்ன? அவர் வார்த்தையை அறிக்கையிடுதல். நல்ல வார்த்தை என்ன? அவர் வார்த்தையை தியானித்தல். அப்போ நல்வார்த்தை. கவலை எதுக்கு வருது? கெட்ட வார்த்தை, தேவையில்லாத காரியம் இருதயத்தில் தங்குது, அதை வெளியே பிடுங்கி போட முடியாமல் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நல்ல வார்த்தைக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் ஒதுக்கி அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அது உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். மட்டுமல்ல, லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் படிக்கும்போது அங்கே ஒரு சம்பவம். கவலை என்ன செய்யும் தெரியுமா? கவலைப்பட்டால் கலக்கத்தை கொண்டு வரும். அங்கே ஆண்டவர் இயேசு ஒரு பெண்மணியின் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பார்த்து சொல்லுகிறார். ஒரு மார்த்தாள் என்ற ஒரு பெண்மணியை பார்த்து, ஏன் நீ கவலைப்பட்டு கலங்குற? நீ கவலைப்பட்டு கலங்குவதினால் உனக்கு தானே பிரச்சனை, ஆரோக்கியமற்று போயிடுவ, நிம்மதி இழந்து தவிப்ப, எதற்கு இந்த சூழ்நிலை? அதனால் கவலையை விட்டுரு. மரியாளை போல ஒரு நல்லதை தெரிஞ்சுக்க, நான் தான் கூட இருக்கிறேன்னு, நான் உன்னுடைய தேவனாய் இருக்கும்போது நீ ஏன் போராடி கொண்டு இருக்கிறாய் என்பதை போல ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி ஒரு இன்னும் அநேக காரியத்தை பார்க்க முடியும். ஒரு மனுஷன் மதிகேடன், அவன் கவலைப்பட்டு அழிந்து போகிற காரியத்திற்காக கவலைப்படுகிறான். லூக்கா 12:18-21. ஆனால் நீதிமான் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனுடைய அறிக்கை என்னவென்றால், அப்போஸ்தலர் 20:24 என் கவலையெல்லாம் என்ன தெரியுமா? ஒடுங்கி போகிற கவலை அல்ல, என்னுடைய சபையை குறித்த கவலை, ஊழியங்களை குறித்த கவலை, ஆத்துமாக்களை குறித்த கவலை. எனவே தெய்வீகமாய் ஒப்பு கொடுத்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாழுங்க, நல்லதுக்காக செயல்படுங்க. ஆண்டவர் உங்கள் கவலைகளை அப்புறப்படுத்தி ஆறுதலும் சமாதானமும் தந்து அற்புதமாய் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.